Friends, this is Ayesha Aari work. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. டீஸ் ஒன்று. இது வந்து நார்மல் லைன் நீடில். இது வந்து துலிப் பிராண்ட் நீடில். ஸ்கேல் வச்சு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க பக்கத்தில். இந்த மாதிரி ஜரி த்ரெட் எடுத்து இந்த எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு திக்காக நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் வந்து இந்த மாதிரி ஒரு விரலுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி 2 விரலுக்குள்ளே லாக் பண்ணி பிடிச்சிக்கணும். நீங்கள் நீடில் வந்து இந்த மாதிரி மேலே உள்ள நூலில் தான் நீடில் தூக்கணும். இப்படி தான் தூக்கணும். கீழே உள்ள ஜரி த்ரெட்டை வந்து நீங்கள் தூக்கக்கூடாது. மேலே உள்ள நீடில் தான் தூக்கணும். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேமிக்கில் என்ன ப்ராசஸ் நடக்குது பார்க்கலாம். வாங்க. நீடில் எப்படி கீழே இறக்கி மேலே உள்ள நூலில் எப்படி மாட்டி எடுத்து அது நூலை அப்படியே பொறுமையாக கீழே இழுத்துட்டு அந்த நாட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரேமில் வந்து மேலே வந்து பிடிச்சிக்கணும். அப்புறம் அகெயின் ஒரு ஊசியை உள்ளே இறக்கி இப்படியே ஒரு சுற்றுங்க கீழே. மறுபடியும் ஊசியை இறக்கி ஒரு சுற்றிட்டு கீழே இறக்கி மறுபடியும் ஊசியை கீழே இறக்கி கீழே உள்ள நூலை அப்படியே சுற்றி கொடுத்து மறுபடியும் ஊசியை இறக்கி சுற்றி உங்களுக்கு கீழே ஊசி நூலில் மாட்டுதான்றது உங்களுக்கே மாட்டினதுக்கப்புறம் ஒரு நல்லா தெரியும். ஊசியை மறுபடியும் கீழே சுற்றி பொறுமையாக ஊசியை இறக்கி ஒரு சுற்றி மறுபடியும் ஊசியை குத்தி கீழே ஒரு சுற்றி ஒரு லாக் போட்டு ஊசியை தூக்கிட்டு மறுபடியும் கீழே சுற்றி ஒரு லாக் சுற்றி போட்டு இப்படி தான் கீழே ப்ராசஸிங் நடக்கும். இப்போ மேலே எப்படி ப்ராசஸிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீடில் பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் நீங்கள் கோடு போட்டிருக்கீங்களோ அந்த டைரெக்ஷனில் தான் உங்கள் நீடில் வந்து அந்த முனை வந்து திரும்பி இருக்கணும். பார்த்திங்கன்னா நூலை ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அந்த ஊசி பார்த்திங்கன்னா அந்த டைரெக்ஷனில் அப்படியே குத்தி கீழே இறக்கி கீழே நூலை மாட்டிட்டு இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் பார்த்திங்களா இந்த நூல் வந்து நீடில் வந்து லெஃப்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே உங்களுக்கு பேக் பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஊசி வந்து இந்த முனை வந்து பேக் பார்த்துட்டு அப்படியே இப்படி திரும்பணும் ஸ்ட்ரெயிட்டாக. ஒரு கீழே குத்தி லெஃப்ட் திரும்பி பேக் திரும்பி நீடில் அப்புறம் ஸ்ட்ரெயிட் திரும்பணும். அகெயின் கீழே ஒரு குத்தி கீழே ஒரு சுற்றி லெஃப்ட் திரும்பி பேக் திரும்பி அப்புறம் ஸ்ட்ரெயிட். அகெயின் ஒரு குத்தி லெஃப்ட் திரும்பி பேக் திரும்பி ஸ்ட்ரெயிட். இப்படியே நீங்கள் போட்டு பழகினீங்கனாலே உங்களுக்கு ஸ்டெயின் ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பிகினர் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் கற்றுக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு 2 கோடு போட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக நீங்கள் போடுற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். யூடியூப் சேனலை பார்த்து தான் நான் ஆரி ஒர்க்கே கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவை அனலைஸ் பண்ணி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பார்த்திங்களா ஊசி இந்த மாதிரி உங்களை கோடு போட்டது பார்த்து தான் இருக்கணும் எப்போவுமே. இப்படி இந்த டைரெக்ஷனில் நீடில் இப்படி இருக்குது. இந்த முள் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷன் பார்த்து தான் இருக்கணும். நீங்கள் இந்த பக்கம் பார்த்துலாம் குத்தக்கூடாது. கீழே வந்து நூல் வந்து உங்கள் ஊசியில் மாட்டாது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் டைரெக்ஷன் பார்த்து தான் நீங்கள் ஊசியை இறக்கணும். அந்த முள்ளும் அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும். அப்போ தான் கீழே உள்ள த்ரெட்டு வந்து ஊசியில் மாட்டும். அகைன் ஒரு குத்தி கீழே இறக்கி லெஃப்ட் அண்ட் பேக் அப்புறம் ஸ்ட்ரெயிட். லெஃப்ட் ரைட் பேக் ஸ்ட்ரெயிட். ஓகே. இப்போ கொஞ்சம் நூலை வந்து பெருசாக எடுத்து விட்டுட்டு சிசர் வச்சு இதை கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள நூலை அப்படியே பொறுமையாக எடுத்து விட்டுட்டு
கீழேருந்து நீடில் இப்படி விட்டு ஒரு சுற்றி அந்த நூலை அப்படியே கீழே எடுத்துக்கிட்டோங்க. இப்போதைக்கு பிகினர்ஸ் இந்த நாட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எண் நாட்டு எப்படி போடுறது, ஆரி கிளாஸில் எண் நாட்டு எப்படி சொல்லி தருவாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு கோடு போட்டதில் எப்படி நான் போடணுன்னு விவரமாக மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஊசியை கீழே இறக்கி குத்தி கீழே உள்ள நூலை ரிலீஃப் பண்ணி மேலே தூக்கிட்டு ஊசி பார்த்திங்கன்னா எங்கே கோடு போட்டிருக்கனோ அந்த டைரெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த முள் பார்த்திங்கன்னா அந்த டைரெக்ஷன் இருக்குது. அப்படியே குத்தி கீழே இறக்கி நூலை சுற்றி அண்ட் லெஃப்ட் அண்ட் பேக் அப்படியே பார்த்திங்களா. ஊசியமாக அப்படியே பாருங்கள், ஊசி நேராக தான் இருக்குது. அந்த நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்களோ, இப்போ நீங்கள் ரைட் போனீங்கன்னா ரைட் டைரெக்ஷனில் பார்த்துருக்கணும், லெஃப்ட் போனீங்கன்னா இந்த லெஃப்ட் டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்கணும், பேக் போனீங்கன்னா பேக் டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்கணும். இவ்வளோ விவரமாக வந்து உங்களுக்கு கிளாஸ் சொல்லி தரது நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கணுன்னு தான். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் யாருமே போட்டு யூடியூப்பில் நான் பார்க்கல, இவ்வளோ விவரமாக சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதனால தான் நான் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த டைரெக்ஷனில் ஊசி இந்த டைரெக்ஷனில் பார்த்துருக்கணும். இப்படி குத்தி கீழே நூல் அங்கே சுற்றி ஊசியில் பாருங்க, லெஃப்ட் அண்ட் பேக் குத்தி பாருங்க, லெஃப்ட் உங்களை பார்த்த மாதிரி இந்த பக்கம் லெஃப்டில் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த நீடிலோட மனை. அப்புறம் பேக், அப்புறம் ஸ்ட்ரெயிட் குத்தி லெஃப்ட் அண்ட் பேக் ஸ்ட்ரெயிட் குத்தி லெஃப்ட் பேக் ஸ்ட்ரெயிட். பாருங்கள், நல்லா நீடலோட மனம் எந்த பக்கம்லாம் திரும்புதுன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக் ஸ்ட்ரெயிட். இதை நீங்கள் ஒரு 2 நாள் நீங்கள் நல்லா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் எடுத்தாலே போதும், நீங்கள் சூப்பராக போட கற்றுப்பீங்க ஸ்டெயின் ஸ்டிச் பிகினர்ஸ். நீங்கள் கிளாஸுக்கெலாம் போய் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஸ்டாண்டு, 18 இன்ச்சு ஃப்ரேமு, ஸ்டாண்டு, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வீட்டிலையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஊசியை கீழே இறக்கி குத்தி லெஃப்ட் அண்ட் பேக். நல்லா பாருங்கள், இது தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். லெஃப்ட் பேக் அண்ட் ஸ்ட்ரெயிட், லெஃப்ட் பேக் ஸ்ட்ரெயிட், லெஃப்ட் பேக் ஸ்ட்ரெயிட். இந்த 3 டைரெக்ஷன் தான். அப்புறம் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஊசி திருப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷன் மாறும். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு மேலே ஒரு கோடு போட்டு சொல்லி கொடுக்குறதுனால ஊசி உங்களுக்கு மேல் பக்கம் டைரெக்ஷன்லையும் லெஃப்ட் ரைட் டைரெக்ஷன்லையும் இருக்குது, லெஃப்ட் அண்ட் பேக் டைரெக்ஷனில். பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த ஊசியோட அந்த நீடிலோட முனை எந்த பக்கம் பார்க்குது, எந்த பக்கம் லெஃப்டில் எப்படி திரும்புது, எப்படி பேக் திரும்புதுன்றது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நான் பொறுமையாக லெஃப்ட் பேக் அண்ட் ஸ்ட்ரெயிட் அப்படி பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பிகினர்ஸ்க்கு அப்போ தான் புரியும் அப்படின்றதுனால. இப்போ எண்டு போடும்போது கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டுட்டு சிசரில் இங்கே மேலே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கீழே உள்ள பிடிச்சிருந்த நூலை அப்படியே ரிலீஃப் பண்ணிவிட்டு மேலே இந்த நூல் பிடிச்சிருக்கீங்களா, இதை அப்படியே ஊசியில் அப்படி ஒரு சுற்றி இப்படி ரிலீஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஈஸியாக தான் ஸ்டெயின் ஸ்டிச் உங்களால் போட முடியும், இதை போட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.